ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் என்னென்னலாம் பண்ண போகிறேங்கிறத இந்த விளாகில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் கடை ஓப்பன் பண்ண உடனே வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து டேபிள் மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு சிப்ஸ் ஐட்டம் இது எல்லாமே வெளியே எடுத்து வச்சுருவேன். அதுக்கு பின்னாடி உள்ளே எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அடுத்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இன்றைக்கி ரொம்பவே காற்று அதிகமாக அடித்தது, ஆடி மாத காற்று மாதிரி அடித்தது. அதனால் வெளியே இருந்த சிப்ஸ் பாக்கெட்டு எல்லாத்தையுமே எடுத்து உள்ளே வச்சுட்டேன். கடை ஓப்பன் பண்ணி 3 மாதம் ஆகுதுன்னு நான் சொல்லியிருப்பேன். மளிகை கடை வச்சா 50% நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படி கிடையாது. ஸ்டார்ட் பண்ண உடனே தான் தெரியுது இதில் எவ்வளோ லாபம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு. 110% தான் நம்மளுக்கு லாபமே கிடைக்கும். இப்போ 1000 நம்ம சேல் பண்ணுறோம்னா அதில் 100 தான் நமக்கு கிடைக்கும். இது மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பா வீட்டில் இருக்காங்க. அவங்கள கடைக்கு கூட்டிகிட்டு வர சொல்லி என் மாமியார்கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க ஈவினிங் போல் நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஊரில் இருக்கிற வரையும் பாப்பா அவங்க கூட தான் இருப்பாங்க. இல்லைன்னா நான் கடைக்கு தான் கூட்டிகிட்டு வரேன், ஃபுல் டே என் கூட தான் இருப்பாங்க. என் மாமியார் ஊர் பழனி பக்கத்தில் நெய்க்காரப்பட்டின்ற ஒரு ஊரில் இருக்காங்க. என் ஹஸ்பண்டுக்கு ஒர்க்கு இங்கே செட் ஆனனால இங்கேயே செட்டில் ஆயாச்சு. லோன் போட்டு தான் வீடு கட்டியிருக்கோம். இங்கேயே சொந்த வீடும் கட்டியாச்சு. 4 சென்ட் நிலத்தில் சும்மா 2 சென்ட் நிலத்தில் மட்டும் இப்போதைக்கு வீடு கட்டியிருக்கோம். பின்னாடி அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருங்கோம் பாதியோட. அதுக்காக சொந்த ஊரில் போக மாட்டிங்களா அப்படின்னு நினைக்கலாம். ஏதாவது ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் அது மாதிரினா போய் அங்கே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தங்கிடுவோம். அப்புறம் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தான் இங்கே ஊருக்கே வருவோம். மளிகை கடை வேறு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்மளாம் ஊருக்கு அதிகமாக போக முடியுமா இல்லை வெளியிலலாம் போக முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் போய் தானே ஆகணும். நம்ம என்ன தான் ஒர்க்குக்காக வெளியே செட்டில் ஆனாலும் நம்ம சொந்த ஊருக்கு அடிக்கடினாவது போயிட்டு வந்துட்டுருக்கணும். ஜூன் மாதம் அங்கே நோன்பு சாட்டுறாங்கன்னு சொன்னாங்க. அதாவது திருவிழா ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் ஊருக்கு நாங்கள் அங்கே போனோம்னா அதில் அங்கே என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளாகில் ஷேர் பண்ணுறேன். என் மாமியார் 1 மாதம் 2 மாதம் அப்படி இங்கே இருப்பாங்க. அடுத்து ஊருக்கு போயிட்டு அங்கே 1 மாதம் இருந்துட்டு திரும்ப வருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா பாப்பா ஃபுல் டே அவங்களோட தான் என்ஜாய் பண்ணுவாங்க, விளையாட கூட்டிகிட்டு போவாங்க. அதனால் அவங்க வந்தாவே நான் பாப்பாவை கடைக்கு கூட்டிகிட்டு வர மாட்டேன். ஃபுல் டே வீட்டில் தான் இருப்பாங்க. எப்போயாவது நான் பார்க்கணும் பாப்பாவை அப்படின்னா கூட்டிகிட்டு வருவாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக நான் இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு அடுத்து கடைக்கு சில திங்ஸ் எல்லாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்த உடனே நாங்கள் கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். பக்கத்தில் வேடசுந்தூருக்கு தான் போயிருந்தோம். அப்புறம் போயிட்டு அங்கே ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டில் தான் எப்போயுமே வாங்குவோம். அங்கே தான் வாங்க போயிருந்தோம். இந்த கடையில் இப்போ மழை லைட்டாக தூறிகிட்டே இருக்குது. அதனால் வெளியே இருந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டாங்க. அதான் இந்த மாதிரி கிளம்ஸியாக இருக்குது. அப்புறம் என் ஹஸ்பண்ட் போயிட்டு அங்கே கடையில் என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுவும் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்து சில பிஸ்கட்ஸ் எல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு ஸ்டோருக்கு போய் எல்லாமே பார்த்துட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தாச்சு. ரொம்ப மழை பெஞ்சனால நைட் அப்படியே வச்சுட்டு போயிட்டோம், எதுவுமே எடுத்து வைக்கல. அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் என் ஹஸ்பண்ட் எல்லாமே எடுத்து வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாப்பா காலையிலேயே எனக்கு சாக்லேட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க ஒர்க்குக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தார். அப்புறம் நான் எல்லாமே சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பாப்பாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. போயிட்டு நான் அப்படியே ஒர்க்குக்கு கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதே மாதிரி அடுத்த விளாகில் உங்களை பார்க்குறேன்.